சாயா கரம் சாயா கரம் சாயா கொரோனா தாயா சாப்பிட்டு போயா உடம்ப பாருயா வாயா வாயா கரம் சாயா கரம் சாயா கொரோனா தாயா சாப்பிட்டு போயா உடம்ப பாருயா வாயா வாயா கரம் சாயா கரம் சாயா வேலைக்கில்லாமே வீண் செலவாகும் மூளைக்கு மருந்து சாயா வேடிக்கையான ஜோடிக்கும் சீமான் ஜாலிக்கும் விருந்து சாயா வேடிக்கையான ஜோடிக்கும் சீமான் ஜாலிக்கும் விருந்து சாயா வேலைக்கு வேலை வீட்டுக்கு வீடு வேண்டிய நண்பன் சாயா வெளியிலே அறையிலே கடையிலே கப்பலிலே சபையிலே குடிப்பதும் சாயா கரம் சாயா கரம் சாயா கொரோனா தாயா சாப்பிட்டு போயா உடம்ப பாருயா வாயா வாயா கரம் சாயா கரம் சாயா கொழுந்து தேயிலே குளிரும் பனியிலே கொழுக்கும் மலையிலே விளைஞ்சது குறைஞ்ச விலையிலே மிகுந்த சுவையிலே குணமும் மனமும் நிறைஞ்சது சாயா சாயா கரம் சாயா சாயா கரம் சாயா சாயா நாடகம் சினிமா நாட்டியம் ஆடும் தோழரும் வாங்கி சுவைப்பது மூலையில் தூங்கும் சோம்பலும் நீங்கும் ஏலமும் சுக்கும் கலந்தது இரவிலே பகலிலே ரயிலிலே வெயிலிலே ஏரோப்ளேனிலே கிடைப்பது கரம் சாயா கரம் சாயா கொரோனா தாயா சாப்பிட்டு போயா உடம்ப பாருயா வாயா வாயா கரம் சாயா கரம் சாயா இந்த வாரம் மங்களம் உன் வியாபாரம் மங்களகரமா முடியணும்னா நீ என்கிட்ட போட்டி போடாது நீ லோட்டா அரேனாவா ஆயிடுங்கிறேன் நீ அரேனா டீ வித்தா நான் மோர் காலனா விப்பேன் நீ வித்துருவியா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா என்னையா சொல்ற நீ வித்து பாரு அப்புறம் தெரியுது இந்த பாரு இப்பவே விக்கிறேன் வாங்கம்மா வாங்க வாங்க கோவல காலனா ஒரு கோவல காலனா வாங்க வாங்க எவ்வளவு எவ்வளவு காலனா இருக்கட்டும் காலனா வாங்க வாங்க காலனா ஒரு கோவல காலனா மோர் வாங்க 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 கோல கொடுங்கம்மா இந்த எனக்கு ஒரு கோல கொடுமா இத குடுக்குறேன் நீ கோல கொடுங்க இதோ வந்துட்டேன் எனக்கு கோல கொடுங்க இத தரேன் ஏய் வெடி வைக்க போறாங்க எல்லாரும் மேல வாங்க அட உங்களுக்கு தான் வா வெடி வைக்க போறாங்க எல்லாரும் மேல வாங்க சீக்கிரம் சீக்கிரம் காலமே வேலைக்கு வர்றப்ப கூட நம்ம எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஒருத்தர் இருக்கா அவர் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு சொன்னீங்க அந்த நல்லது இதுதானா கத்தா இனி அழுது என்ன புண்ணியம் எது நடக்கணும்னு ஆண்டவனுக்கு விருப்பம் இருந்தது அது நடந்து விட்டது என்னால இந்த வேதனையை தாங்க முடியலையே தாத்தா காலமுறை நம்ம கூட வேலைக்கு வந்தவன் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிட்டானே தாத்தா ஏய் என்னடா ஆச்சு ஏண்டா அங்க கூட்டமா நிக்கிறீங்க
கனகபிள்ளையா கந்தை கல்லடி விட்டு செத்து போயிட்டாங்க. இதுல என்னடா அதிசயம்? இதுவோ கல்லடைக்கிற வேலை, சாவதும் பிழைக்கிறதும் சகஜம். செத்தவனை தூக்கி தூர போட்டுட்டு மற்றவங்க வேலையை பாருங்க. கோபத்தை கை கொடுக்காது. அதை அலட்சியத்தை பார்த்தவங்களும் அமைதியா இருக்க சொல்றீங்க. அவன் மண்டையை கல்லடைக்கிற மாதிரி தூள் தூளாக்கலாம் மாத்திராடுங்க. ஆத்திரம் எப்பவுமே அறிவுக்கு சொத்து குமரா. நிதானத்தை இழக்காம நீதிக்காக போராடு. நீதி முதலாளி விட்டு நாய் செத்தா கூட அழுது கண்ணீர் வெடிக்கிறதுக்கு கருகாரிங்க இருக்காங்க. ஆனா நாம செத்தா அழறதுக்கு கூட நாதி இல்லை. நமக்கு பிறகு நம்ம குழந்தைக்கு ஒருபடி சாதத்துக்கு நாயா அலைஞ்சு மடிஞ்சு மண்டாக வேண்டியதுதான். தாத்தா, உங்க கண்ணீர் நானே சொல்றேன். கந்தை சாவுக்கு முதலாளிக்கு தேர்ந்து தகுந்த பதில் கிடைச்சே ஆகணும். ஆமா, குமரன் சொல்றதுதான் சரி. வாங்க எல்லாரும் முதலாளி வீட்டுக்கு வாங்க போகலாம். எஜமா, யாரது? ஓ அஜிஷா, எங்க வந்த? எஜமா, நம்ம தந்தை கல்லடி போட்டு செத்து போயிட்டானுங்க. கொஞ்சம் வர ஜலதோஷம் பழைய வந்துருச்சா? புது தண்ணியில குளிக்காதேன்னு சொன்னா கேட்டாதானே? கண்ட தண்ணியில நீச்சல் அடிக்கிறது. ஏன்டா தூண் மாதிரி நிக்கிற? உளுந்த காத்து குழந்தை மேல அடிக்கிறது. ஜனெல்லாம் மூடு, ஃபேனெல்லாம் நிறுத்துற. எடா ஆனந்தா, அட உன்னதாண்டா. அட ராணி இங்க அவசப்படுறது பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அட நீ படிச்சு டாக்டர் வேலைக்கு பாஸ் பண்ணது பேப்பர் படிக்கவா வைத்தியம் பார்க்கவா? ஏதாவது பார்த்து மருந்து போடுற? ஐயோ, இன்னும் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குதாடா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே. அம்மா ஏடா ஆயில் போட்டா சரிடுமா? ஆயிலா? அதான்டா ஈக்கிலிபெட்டஸ் ஆயில். நேத்து நீ தானே வாங்கி வந்த? நானா? ஓஹோ, நானே வாங்கி வந்து பேர் வச்சுட்டு உன்ன கேட்கிறேன். ஐயோ, பெரிய அவத்தால போயிடுச்சு. சும்மாத அடக்கு நான் போய் மருந்து போட்டா தர்றேன். போட. இன்னும் வேலையை ஆரம்பிக்கல? ஆரம்பிச்சோம், ஆனா நிறுத்திட்டோம். ஏன்? கந்தை செத்துட்டான். இத பாருங்க, இது மாதிரிதான் 6 மாசத்துக்கு முன்னாடி இவன் பெஞ்சாதியும். நான் செத்தவங்க கணக்கு கேட்கல. உன்ன 6 மாசத்துக்கு முன்னால உயிரோட இருக்கும்போது வாங்கின அட்வான்ஸ், அது யார் ஜவாப்தாரி? முதலாளி, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயம் அநியாயம் உங்க கூட்டத்துக்கு ஏதடா? மரியாதை தெரிஞ்சவனா தான் என்கிட்ட வாங்கின கடனை கொடுத்துட்டு செத்துருக்கலாம்ல. என்ன மோசம் பண்ணணும், நான் என்கிட்ட வாங்கின பணம் கொடுக்க கூடாதுன்ற கெட்ட எண்ணத்துல தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதுமா கடன்ல 5 ரூபாய் தர்மமா கொடுத்து தொலை. 50ஓட 55 போட்டும். இடத்த காலி பண்ணு. கந்தன் தகனத்துக்கு விறகு வாங்க இங்க வரல. நாங்க செத்த பிறகு எங்க குழந்தை குட்டிகளுக்கு ஜீவாதார உரிமையை கேட்க வந்திருக்கோம். எந்த குழந்தைக்கு வளர்ந்து வாலிபமாய் நாளெல்லாம் வியர்வை சிந்த பாடுபட்டு உன்னை வெள்ளி உங்க இடத்துல குவிக்க போறாங்களோ அவங்க வளர்ச்சிக்காக நீங்க ஒரு வழி செய்துதான் ஆகணும். குமரா, நிஜமா இந்த வருங்கால சந்ததிகளுக்கு வாழ்வழிச்சீங்கன்னா நாளைக்கு அவங்க உங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. இதோ இன்னைக்கு கந்தன் கொடுத்தது போல. யார் இந்த மரியாதை தெரியாத மடையன்? நன்றி கெட்டவனே, முதலாளியை எதிர்த்தா பேசுறேன். யார் நன்றி கெட்டவன்? அதிகார வெறிபிடித்து உழைப்பின் சக்தி அறியாம எங்களை கசக்கி புரிய நீங்க தான். முடிவு காணாம இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டோம். நாங்க நினைச்சா மண்ணிலையும் தூண்டுகளாக்குவோம். கண்மூடி திறப்பதற்குள் மண்மேடுகளை தரமட்டமாக்குவோம். சபாஷ் குமரா, சபாஷ். உன் போன்ற திறமையுள்ள தொழிலாளர்கள் தான் எனக்கு தேவை. கணக்கு பிள்ளை, ஏன் சிரிக்கிறீங்க? எங்க கிட்ட என்ன பலம் இல்லையா? குமரா, உங்ககிட்ட பலம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு. எனக்கு வேண்டியதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் செய்யறேன். இன்னையில இருந்து உங்க குழந்தைகளை நான் காப்பாத்துறேன். போங்க. முதலாளிக்கு கந்தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. முதலாளிக்கு சொல்லுங்க. முதலாளிக்கு நானா? நான் தான் அல்லி. பெரிய தந்திரக்காரி. ஆனா என்ன இந்த உலகம் பைத்தியக்காரி சொல்லுது. ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு பாக்குறியா?
துன்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல இன்பமே ஏதுன்னு தெரியாத இந்த ஏழைங்க மத்தியில நான் ஒருத்திதான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அது கண்ட இந்த உலகத்தை விட்டு தனியா போயிட்டே இருக்கான். அதே வழியில ஒரு நாள் நீயும் போவே நானும் போவேன். ஏன் இந்த உலகமே போவோம். கடைசியா எல்லாருடைய முடிவும் இதுதான். உலகத்திலே இந்த மரணத்தில் மட்டும் உயர்வும் தாழ்வும் இல்லை. ஓ இது உருவம் இல்லாத எவனோ ஒருவன் உண்டாக்கி வைத்த எல்லை. கலங்காதே கவலைப்படாதே கவனித்து கேளடி தங்கம். கலங்காதே கவலைப்படாதே கவனித்து கேளடி தங்கம். உறங்காதே பயந்து விடாதே உலகத்தை பாரடி தங்கம். உறங்காதே பயந்து விடாதே உலகத்தை பாரடி தங்கம். தந்தானா தானந்த தானா தானந்தா கையன தானா கையானா தந்தன தானா தானந்தா கையன தானா. இன்பத்தை தேடி தேடி ஏழை நெஞ்சம் இணைந்தது. அன்பில்லார் வீட்டில் அது ரொம்ப நாடா தூங்குது. எந்த சாமிக்கும் காது கேட்கலே இல்லாதவனை எட்டி பார்க்கலே. எந்த சாமிக்கும் காது கேட்கலே இல்லாதவனை எட்டி பார்க்கலே. வந்தாலும் போனாலும் வாழ்ந்தாலும் கந்தன் இறந்த நாள் வருமா இப்படி ஆனந்தமா பாடுறாங்களேன்னு ஆச்சரியப்படுகிறான். நாங்க எப்பவுமே இப்படித்தான் இருந்தோம். அளவுக்கு மீறின துக்கத்தை மறைக்க ஆடுறதும் பாடுறதும் எங்க அலாதி பழக்கம் இருக்கு. துக்கம் எங்க பரம்பரையா வந்த ஆசி. நாங்க பிறக்கச்சு அதுவும் எங்க கூட பிறக்குது. நாங்க வளரச்சு அதுவும் எங்க கூட வளருது. மலை பிளந்தோம் கல்லை உடைத்தோம் மரம் பிளந்து வழிகள் அமைத்தோம். வாடிக்கையாய் உள்ளம் உடைந்தோம் வாழ்க்கையெல்லாம் துன்பம் அடைந்தோம். வாடிக்கையாய் உள்ளம் உடைந்தோம் வாழ்க்கையெல்லாம் துன்பம் அடைந்தோம். எல்லாரும் சேர்ந்து ஏமாத்து போது முன்னேறும் பாதை ஏது. எல்லாரும் சேர்ந்து ஏமாத்து போது முன்னேறும் பாதை ஏது. கலங்காதே கவலைப்படாதே கவனித்து கேளடி தங்கம். உலகாதே பயந்து விடாதே உலகத்தை பாரடி தங்கம். வியர்வையிலே மேனி கரைந்து வெயிலாலே அழகு கரைந்து பசியாலே பலமும் குறைந்து பாடுபடும் முதுகும் அடைந்து. பசியாலே பலமும் குறைந்து பாடுபடும் முதுகும் அடைந்து. தாங்காத துயரில் போராடும் போது சந்தோஷ நாளும் ஏது. தாங்காத துயரில் போராடும் போது சந்தோஷ நாளும் ஏது. கலங்காதே கவலைப்படாதே கவனித்து கேளடி தங்கம். உலகாதே பயந்து விடாதே உலகத்தை பாரடி தங்கம். தந்தானா தானந்த தானா
முன்ன எங்க அப்பா செத்துச்சு, எங்க அண்ணனும் செத்துச்சு. அப்ப முதலாளி என்ன சொன்னாரு? முன்னிய மகளை என் மகளாத்தான் காப்பாத்துவேன். நினைவு இருக்குதா? உண்மையில உங்களுக்கு நினைவு இருந்தா அந்த கண்ணை கட்ட முதலாளிக்கு ஜே போட்டிருப்பீங்களா? நான் இப்பவும் சொல்றேன், அந்த கண்டம் குழந்தைங்களை ஏமாத்தாதே. முதலாளி வீட்டு தோட்டத்துல ஒருபடி சோத்துக்காக நாயாட்டமா காத்து கிடக்கிற அந்த குழந்தைங்க கிட்ட போய் அவங்க அப்ப இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க மறைக்காம சொல்லிடு. இந்த சங்கதியை நான் எப்படி சொல்லுவேன் அந்த குழந்தைங்க கிட்ட? என்ன கல்லடிபட்டு செத்து போன கந்தம் குழந்தைங்க. செத்து போனோம் குழந்தைக்கெல்லாம் சோறு போடுறதுக்கு என்ன சத்திரமா? சாவடியா இல்ல இது பங்களாக்குள்ள சாப்பிடுற குழந்தையா? நீங்க தானே சொன்னீங்க, நீங்களே சொல்லிவிட்டு வந்த. ஏன் தலையை சொரிஞ்சு புண்ணாக்கிக்கிற? விஷயத்த சொல்லு. தொழிலாளிங்க முன்னால கந்தன் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. உங்ககிட்ட சொன்னா அவங்ககிட்ட சொன்ன சரி வந்து கஷ்டப்பட பேச சொல்லணும், அதிகமா பேசக்கூடாது. உங்ககிட்ட சொன்னா யாருக்கிட்ட சொன்னாங்க? சொல்லு ஒண்ணுதானே. நான் 1000 சொல்லுவேன், நீ திருப்பி சொல்லாத. பாவம் குழந்தைங்க. பாவ குழந்தைகடா, அதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அவன் பாவத்தை தொலைக்க காசி போறான், ராமேஸ்வரம் போறான், என்னடாலும் பாவத்தை வளர்க்கிறான். போடா இட்லியாச்சு. பாட்டி நாய்க்கு சோறு பட்டியா? இல்லீங்க. எஸ் பிரியாணி ஹோட்டல். ஆபத்தில் இருக்கு, ஓடி காப்பாத்து. முதல் கட்டிக்கிறவங்க நடந்து ஓடுது. ஓட சீக்கிரம் போய் காப்பாத்து. இப்பதான் என் மன சந்தோஷப்படும். நல்லா சாகட்டு. ஆபத்தில் இருக்குது முதலாளி மகன். படம் பிடிக்காம போய் காப்பாத்து. தயவு செய்து நீ காப்பாத்து. படம் புரண்ட அவங்க செய்யக்கு இதுதான் தகுந்த தண்டனை. அந்த குழந்தைக்கு விழுந்து செத்த மாதிரி முதலாளி மகனும் விழுந்து சாகணும். இந்த மனசு குளிரும். இறக்கமில்லாத ஆட்சி குணம் புடைச்ச முதலாளி அடிக்கடி உண்மையிலே உனக்கு இறக்கம் இருந்தா ஆபத்தில் இருக்க முதலாளி மகனை போய் காப்பாற்று. ஒரு சீக்கிரம். நீங்க எப்பவுமே கண்ணியமானவங்க பேர் திருநாட்டு போக்குமரா சீக்கிரம் போய் காப்பாற்று. சபாஷ் குமரா, உன் தைரியத்துக்கு நான் மெச்சுறேன். ஏய், உன்னதான் சொல்றேன், உன் சாமர்த்தியத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். மடையன் மடையன், மரியாதை தெரியாதவன், யாரம்மா அது? வேற யாரு? எல்லாம் அந்த குமரன் தான். வெடிச்சத்தத்தை கேட்டு மிரண்டு ஒண்ணு குதிரையை அடக்கினதுக்காக நான் அவனுக்கு நன்றி சொன்னா அதை அலட்சப்படுத்திட்டு போயிட்டான்ப்பா. நீ போய் அவங்களை மனுஷனா மதிச்சு நன்றி சொன்ன பாரு, எவ்வளவு தப்பு. கூலிக்கார பசங்களுக்கு எங்க இருந்தா அறிவு வரப்போகுது. அப்பா, ஏழைகளை இப்படி இழிவுபடுத்தி பேசுறது நல்லதில்லை. ஆமா, அவன் மட்டும் என்ன அவமதிக்கலாமா? அவமதிக்கல ராணி, உன்னை அவன் ஆபத்திலிருந்து காப்பாத்தி இருக்கான். அது அவன் கடமை. நாம குடுக்கிற காசுக்காக தான் வேலை செய்யறான், சும்மா ஒண்ணும் செய்யல. நல்லா சொன்ன ராணி. ஏன்டா முழிக்கிற? சொல்ல எனக்கு பதிலு. நீங்க கொடுக்கிற காசு கல்லடைக்கத்தானே தவிர உங்க உயிரை காப்பாத்துறதுக்கல்ல. ஆனந்தா, ஏன் வரி வர வர இப்படி தெரிஞ்சு போச்சு? ஒரே வீட்டுக்குள்ள அப்பா ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி. ஊர்ல 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்க. ஒரு முதலாளி வீட்டு மகன் எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்க கூடாது? இல்ல ராணி பார்த்தா தெரிஞ்சுக்க கூடாது? டிஃபன் ரெடி. சரி சரி, வாங்க சாப்பிட போவோம். ராணி, இவனுக்காக நான் பரிதாபப்படுறேன்.
இவன் எனக்கு மகனா இருக்க லாயக்கே இல்ல. அதே நானும் தாப்பா தீர்மானிச்சுட்டேன். சரியான சூடுங்க. என்னடா அது? தக்காளி சூப்பு. தக்காளி சூப்பா? ஏன் வெண்டைக்காய் சூப்பு வைக்கல? அது தொண்டைக்கு கெடுதல்னு டாக்டர் ரோஞ்சா அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ணி பேப்பர்ல போட்டிருக்காருங்க. என் தொண்டைய ஒண்ணும் செய்யாதுங்க. வச்சுட்டு போ. வேலைக்கார பயல்கள் எல்லாம் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆனந்தா, உன்னை நான் டாக்டரா படிக்க வச்சது எதுக்கு தெரியுமா? வைத்தியம் பார்த்து பணம் சம்பாதிக்க, ஏழைங்க விடுதியை திறக்கிறதுக்கு அல்ல. மிஸ்டர் தயாநிதி கிட்ட இந்த கல் உடைக்கிற கான்ட்ராக்ட் எடுத்தது உனக்காக தானடா. அவர் கட்டுற ஆஸ்பத்திரியில உன்னை பெரிய டாக்டரா போடணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இந்த உலகத்துல பணம் தான்டா முக்கியம். பணம் தான். அதுக்காக கொள்கையை மறந்துடுறதாப்பா? இது மடப்பசங்க கேட்கிற கேள்வி. பெரியவங்களே சொல்லியிருக்காங்களேடா, திரைகடல் ஒடியும் திரவியும் தேடுன்னு. அதை படுற அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் முடியாது. எந்த ஆஸ்பத்திரி கட்ட கந்தனும் அவனது குழந்தைகளும் ரத்தம் சிந்தி பலியானார்களோ அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் ஒரு காலம் டாக்டரா இருக்கவே மாட்டேன். சரி, அதுதான் தொலையிட்டோம். கூலிக்கார பசங்க பக்கம் பேசுறதுதான் பேசுற. அட, புதுசா ஒரு சங்கம்னு ஸ்டார்ட் பண்ணி தலைக்கு 4 நாள் வசூல் பண்ணி அந்த பிசினஸ்லயாவது இம்ப்ரூவ் பண்ண. ஏழைங்களை ஏமாத்தி பிடிக்கிறது ஒரு பிசினஸ் அப்பா. அப்பதான்டா ஆஸ்தியும் சேரும், அந்தஸ்தும் உயரும். அந்த ஆஸ்தியும் அந்தஸ்தும் எனக்கு தேவையில்லை. படிச்சானா படிப்பு. மகாநாடு நடத்துறவன் மாடி வீடு வாங்குறான், பொதுக்கூட்டம் போடுறவன் புது புது கார் வாங்குறான். இவன் என்னடா பொறிக்கு பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்கான். புரியாத பைய. இன்னைக்கு என்னமா மோர் விக்கிறத விட்டுட்டு டீ விற்க ஆரம்பிச்சுட்ட? எல்லாம் விஷயமா தான். மாறி போச்சு. நீ ஒண்ணு, காலம் மாறும்போது நாம மாற வேண்டியதானே. என்ன நீ கேளியா? கேவலம் ஒரு பொம்பளை என்னோட போட்டி போட்டா நான் விட்டுடுவானே? பாரு இன்னைக்கு அவ கொண்டு வர்ற மோர் என்ன ஆகுதுன்னு. இந்த பாரு, வேணா நம்ம மோரை குடிச்சு பாரு. குடி. நீ ஊட்டியில இருப்ப. ஊட்டியா? சும்மா அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு உன்னையே ஐஸ்ல போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். அடி. இல்லம்மா, கரம்சா அந்த ஆளு கொண்டு வந்த மோர் புளிச்ச மாதிரி இது ஒண்ணும் புளிக்காது. குடிச்சு பாரு. இந்த குடிச்சு பாரு. இங்க என்ன முறைக்கிற? அவன் தான் துப்பிட்டு போயிட்டானே. இங்க மட்டும் என்ன வாழுதான்? இந்த மாதிரி வெட்டி பேசுறவங்கள நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். அட பாவி, என்ன இப்படி நஷ்டப்படுத்தி வச்சுட்டியே, நீ நல்லா இருப்பியா? இந்த கசகர சாயா நான் எப்படி காசாக்குவேன்? நான் தான் உன்னை சாயா கொண்டு வர சொன்ன மாதிரி என்கிட்டயே சரிச்சுக்கிறியா? என்னது வேணும்னா அது என்கிட்ட கொடு. 5 பணம் சர்க்கரையா அது மேல போட்டேன்னாக்கா கழுத தானா காசாயிட்டு போகுது. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் இந்த புளிச்ச மோர வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். இது என்ன பிரமாதம்? அந்த கூடையை இப்படி தள்ளு, அது தலையில ஒரு பிடி உப்பு அள்ளி போட்டாங்க தானா வித்துட்டு போகுது. ஆஹா, பொண்ணு இது பொண்ணு எங்க இருந்தோ வந்து எனக்கு பிறந்திருக்காப்பா. கழுத மோர வித்தாச்சுன்னா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதுதானே. ஐயோ, வயசு பொண்ணு தினம் இப்படி நேரம் கழிச்சு வந்தா அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மானத்தோட இருக்கணும்னு நினைச்சா முடியாது போல இருக்க. சரி இருக்கட்டும், இந்த பொண்ணை எந்த பிச்சைக்காரன் கழிச்சியாவது கட்டி போட்டாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு வரட்டுன்னு சொல்றேன். ஐயா, உங்க பொண்ணை யாரோ ஒரு பிச்சைக்காரன் கொடுக்க போறா சொன்னீங்களே, இந்த தெருவுல வாடிக்கையா பிச்சை எடுக்கிறது நான் தான். எனக்கு கொடுங்க உங்க பொண்ணு. என்னடா சொன்னேன்? இன்னொரு தரம் சொல்றா. நீ சொல்ற இன்னொரு தரம். பொண்ணை கொடுக்குற உங்களுக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? சத்தியமா சொல்றேன், இந்த தொழில் எனக்கு 10 வருஷம் சர்வீஸ். உங்க பொண்ணை கட்டி வைங்க, 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுத்து உங்களுக்கு நெஞ்சுக்கு மேல கஞ்சி ஊத்துறோம். ஐயோ, பிச்சைக்கார பையன் மானத்தை வாங்குறானே. பிச்சைக்கார பையன் எனக்கு நீயா கஞ்சி ஊத்துறேங்கிற? ஊத்துறா இல்லையான்னு பாருங்க. அக்கா வேற சொல்றானே. உனக்கு என்ன தைரியம்? உன்னை கட்டி வச்சு உரிச்சு வேண்டாம். முதல்ல பொண்ணை கட்டி வைங்க, அப்புறம் உரிக்கலாம் தைக்கலாம். யார்கிட்ட பேசுற? இல்ல நீ யாருகிட்ட பேசுற? மத்த சுரி பெத்த பெருமாடுறா நினைச்சா ஒரு வேப்பலையில முடிச்சிருவோம் காரியத்தை. ஆமா இருக்கட்டுமே, எல்லாரும் வாழையில முடிக்கிறாங்க, நீங்க வேப்பலையில முடிக்கல.
தவறி போய் ஒரு பேச்சு சொன்னாலும் சொன்னேன், இந்த பையன் உசுர வாங்குறானே. எல்லாரும் பிச்சைக்காரனுக்கு சோறு தான் போடுவாங்க, நீங்க துணிஞ்சு பொண்ணையே கொடுக்க வந்த தர்ம பிரபு. பிச்சைக்கார பையனே, உள்ளே வந்துட்ட போடா வழியே. நீங்க வாழ்க்கை வராத கட்டிங்கன்னா இப்படி வெளியே துரத்த மாட்டீங்க. எனக்கு கஷ்டகாலண்டா, நேரம் சரியில்லை, அதையும் சொல்லி தொலைச்சிட்டு இடத்த காலி பண்ணு. எங்க அப்பன் பம்பாயில இருக்காரு. இருக்கட்டும். அதுக்கு நேர மூத்தலாம் கல்கத்தா இருக்கான். இருக்கட்டும். அதுக்கு அடுத்த ஆந்திரால இருக்கான். இப்ப ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கான். ஆமா, இவங்களுக்கு எல்லாம் என்னடா வேலை? எல்லாருக்கும் இதே பிச்சை எடுக்கிற தான். எல்லாரும் பிச்சையா எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னையும் பிச்சை எடுக்க கூப்பிடுவ போல இருக்க. இருக்கட்டுமே, குடும்பம் பெருகி ஸ்ட்ராங் ஆகுது. இங்கிலீஷ் வேறையா பேசுறேன். டேய், உன்னை முடிச்சிடறேன்டா. முடிக்கிறதா முடிக்கிறீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து முடிங்க மாமா. மாமாவா? டேய், யார பாத்துறா மாமாங்கிற? போடா வழியே. டேய், போடா. முடிக்கிறீங்களா? முடிக்கிறேன்டா, போடா. முடிக்கிறீங்களா? டேய், என் பொண்ணை உனக்கே கட்டி கொடுத்துடலாம், போடா. இது என்ன அநியாயப்பா? நான் என்ன தப்புப்பா செஞ்சேன்? என்ன இவ்வளவு செல்லமா வளர்த்து இந்த பிச்சைக்காரனுக்கா கொடுத்து கட்டி கொடுக்க போறீங்க? கோவிந்தா, என்னங்க பத்த பெருமாள் கூப்பிட்டீங்களா? உங்க பொண்ணானது நீங்க பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? எல்லாரும் சேர்ந்து மூளையை குழப்பிடுவீங்க போல இருக்க. ஐயா, உங்களுக்கு எல்லாம் புண்ணியம் உண்டு. கொஞ்ச நாய் சும்மா இருங்க, நான் கொஞ்சம் மந்திரிச்சுக்கிறேன். என்ன பெருமாள், என்ன நடந்து? ஏன் இப்படி உனக்கு நீயே மந்திரிச்சுக்கிற? நான் சொல்றேன். அதாவதுங்க, அவர் பொண்ணு எனக்கு கட்டி தரம்னாரு. நான் சொல்லிட்டேன், நான் வேணாங்கல. அந்த பொண்ணுக்கு இந்த பிடிக்கல போல இருக்கு. இப்படி தகப்ப மெச்ச கேட்காத சரத பிள்ளையா இருக்குன்னு வேப்பர் அடிச்சுக்கிறாரு. மானத்தை வாங்குறானே. சும்மா இருங்க பெருமாள், ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, சும்மா இருங்க. ஏமா மங்களம், பெத்த அப்பன் சொல்றத கேளம்மா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். உன் பொண்ணை கட்டி கூட. சமாதானமா படுத்தவர வேண்டாம், சமாதானமா படுத்த. அஜித் தாத்தா, அத பாருங்க, மோட்டார் கார் வரிசையா போகுது. ஆமா, நம்ம முதலாளி வீட்டுக்கு யாரோ விருந்தாளி போறாங்க போல் இருக்கு. ஏன் இன்னைக்கு முதலாளிக்கு பிறந்த நாளா? ஆமா ஆமா, ஏன்னா இப்பதான் அவருக்கு 7வது வயசு எட்டி பாக்குது பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு. இந்த பெரிய மனுஷங்களே இப்படித்தான், ஏதாவது காரியத்தை சாதிக்கணும்னா உடனே விருந்துன்னு ஒண்ணு வச்சிருவாங்க. அப்பா, ஏமா சாப்பாட்டை வேட்டைக்கு பிறகு அங்கேயே ஏற்பாடு செய்துக்கலாமா, இல்ல இங்க வந்து சாப்பிட்டுக்கலாமா? சாப்பாட்டை பத்தி அவர் தான் கேட்கணும். சார், எப்படி செய்யலாம்? எனக்கு இன்னைக்கு உடம்பே சரியில்லை, வேட்டையில இருந்து சீக்கிரமா திரும்பிடுவோம். சரி, கணக்குல சொன்ன தெரிஞ்சுதா? தெரிஞ்சிடுங்க. வேட்டையில இருந்து திரும்புறதுக்குள்ள நீட்டா சாப்பாட்டை ரெடி பண்ண சொல்லிடுறேன். அது மட்டும் போதாது, எல்லாம் டேபிள்ல பரிமாறி வைக்கிறேன். ஆமா, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னால ஒரு நிமிஷம் கூட பசி தாழ முடியாது. அவருக்கு பிடிக்கிறதா பார்த்து ஒவ்வொரு நேரத்திலையும் செஞ்சு வை. என்ன விஷயம் செய்தி வைக்கிறது? விஷயம் பத்தி அவர் கேட்கிறாரு, எல்லாத்துலயும் நிறைய வை. பரமசிவா, ஹலோ ஃபாதர்லா, குட் மார்னிங் மாமா. பயந்துட்டேன் பானா. சிடன் பிளீஸ். மாப்பிள, இவங்க எல்லாம் யாரு? நம்ம அசிஸ்டன்ட்டுங்க. அப்படின்னா நம்ம கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க மாமா. ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்கானப்பா, பயந்து வருது. பயப்படாதீங்க, எல்லாம் வெங்காயம் வெட்டுற பசங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? வெங்காயத்தை வெட்டினே இருக்காங்களே. நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய முதலாளி வந்திருக்காரு. உங்க முதலாளி விடவா கொஞ்சம் பெரியவர். என்னப்பா ஆட்ரசமா? நோ பிரெட், ஜூஸ் மாமா. சாப்பிடுறீங்களா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், சும்மா சாப்பிடுங்க. ஐயோ நான் சைவம்பா, இன்னைக்கு விரதம். டொமேட்டோ ஜூஸ் மாமா, உடம்புக்கு ஹெல்த்தோ பல்த்தோ நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு புரியுது, நீ புத்திசாலி ஆயிட்டேங்கிறது. என்னத்த புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம கல்யாணத்தை தான் பெண்டிங்ல போட்டீங்களே, அது என்னப்பா புது பேரா சொல்ற? பேர் தெரியாமக்கெல்லாம் நான் பொண்ணை தர மாட்டேன்ப்பா. உனக்கு தரணும்னு எனக்கு ஆசை. என் தங்கச்சி கூட அப்படித்தான் சொல்லிட்டு போனான். ஆனா ஊருக்குள்ள உனக்கு இருக்கிற பேரை கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கப்பா. எல்லா பயலும் வந்து உன்னை காவாலி காவாலின்னு என் வீட்டு வாசல்ல அழறான். அதெல்லாம் ஒரு சீசன்ல மாமா. வேறவன் ஒரு காலத்துல, இப்ப இல்லங்கிற. உண்மையா நம்பலாமா? உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? அந்த பொட்டி மேல அடிச்சு சத்தியம் பண்ணு மாப்பிள. சத்தியமா எல்லாம் ஆயிட்டேன். நம்புறேன். நம்பி என் பொண்ணை உனக்கு நான் தரேன். வெரி குட். என்னடா மாமா? அது இல்லைங்க, அவர் தங்கச்சி மகனுக்கு தான் என்ன கட்டி கொடுக்கணும் ஒரே பிடிவாதமா இருக்காரு. மங்களம், இந்த விஷயத்துல நீ தான் எதிர்த்து நின்னு போராடணும். அது எப்படிங்க முடியும்? ஏன்? எங்க அத்தை மகன் படா ரவுடி. அவன் யாரவன்? அவ்வளவு பெரிய ரவுடி. நம்ம கிட்ட ஏதாவது ராங் பண்ணா நாங்க கட்டிட மாட்டோம். ஐயோ,
அவன் நிஜமாவே பெரிய ரவுடிங்க. இருக்கட்டுமே, அந்த ரவுடிக்கு ஏத்த ரவுடி நம்ம கிட்டே ஒரு பட்லர் இருக்கான். அவனை இவனோட மோத விட்டான்னா வெட்டு 1 துண்டு 3 தான். என் அத்தை மாவன் கூட தான் பட்லர் வேலை பாக்குறான். அவன் எந்த வேலை பார்த்தா எனக்கு என்ன? ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம பட்லருக்கு முன்னால எந்த பயலுமே நிக்க முடியாது. அது கிடக்கு சாதாரணம். இப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அது? உங்க அப்பாவை நான் பார்த்தது கூட கிடையாது. இப்ப எப்படி நான் அவரை ஏன் கைக்குள்ள போடுறது தான் யோசிக்கிறேன். சரிதான் சரிதான். நீங்க யோசனை பண்ணி ஒரு முடிவு வரதுக்குள்ள பட்டணமே கொள்ள போயிடும். மங்களம் மங்களம், அத மட்டும் இந்த மருத கிட்ட சொல்லாத. நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாரு. பாரு. மோரு சாப்பிடு சாப்பிடு. என்ன வாத்தியார? அடே நீயா மருத? வா 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 வா. உட்கார் உட்கார் உட்கார். சாப்பிடு, சும்மா சாப்பிடு, சும்மா சாப்பிடு. அடே ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சௌக்கியம் தானே? எப்படி பிறந்த சௌக்கியமா இருக்க முடியும்? ஊர்ல அயோக்கிய பசங்க இருக்கிற வரைக்கும். ஏன் என்ன நடந்துச்சு? நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். இதே பண்ணாம கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அதுக்கு தான் எனக்குன்னு எதிரியா ஒருத்தன் முறை மாப்பிள்ளை வந்து முளைச்சிருக்கானே. அழுகாத அழுகாத, அவனும் கொண்டாண்ட ஒரு பொட்லர் தானா? உட்கார் உட்கார். பட்லர் தானே? அவனை கட்லெட் பண்ணிட்டா போச்சு. அது இருக்கட்டும், அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுதா? என்ன நீ அப்படி கேக்குற? அது மூச்சுன்னா நான் மூக்கு, அது பேச்சுன்னா நான் நாக்கு. அப்ப ஆல்ரைட், போயிடு ஊரி. அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கு தான் அர்த்தம். இந்த பாரு, இப்பதான் மேரேஜ் பிக்ஸ் பண்ணு, அதோட உன் கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆமா, அந்த முரட்டு பட்லரு அவனை அடிச்சு நொறுக்கி போடுறேன். அட்ரஸ் என் கையில விடு. அது போதும் பரமசிவம், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இப்ப எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கவலை தான். என்ன கவலை? அந்த பொண்ணை பெத்த அப்பனை பத்தி தான். ஓல்டு மேன் தானே, அவனை நீ கவனிச்சுக்க. கிழவனா இருக்கானே எதுக்குன்னு பார்த்தா அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? இது ஒண்ணுதான். பாரு, அந்த தோல்ல எடுத்து வெளியே போடு. டைம் ஆச்சு. எதுக்காக சாப்பிடக்கூடாது? கண்டிப்பா சாப்பிடுவோம். எப்பதான் எங்களை வயிறார சாப்பிட விட்டீங்க? பரம்பரையா உங்களுக்காகவே பாடுபட்டு உயிரை விட்ட உழைப்பாளிக்கு கூட நீங்க என்ன கொடுத்தீங்க? ஏதோ உங்க வீட்டு நாய் கூட சாப்பிடாதோ அதை கொடுத்தீங்க. முடியாது. முடியாதா? கண்டிப்பா முடியாது. இதை சாப்பிட உங்களை விடவே மாட்டேன். சாப்பிட விடவே மாட்டியா? விட மாட்டேன். விட மாட்டான். இவங்களுக்கு உதவாதவங்க போட்டதை கூட நம்ம தொடக்கூடாது. அதுக்காக இல்லை. பின்ன எதுக்காகமா? எங்களுக்கெல்லாம் 10 வித பலகாரத்தோட பந்தி சாப்பாடு போட போறியா? உண்மையில உனக்கு மனசு இருந்தா உன்னுடைய சாப்பாட்டை உன் தட்டுல உன் இடத்துல எங்க போட பார்க்கலாம். என்னுடைய சாப்பாட்டு என் தட்டுல என் இடத்துல. நீங்க கேட்ட மாதிரி என் சாப்பாட்டை நாங்க சாப்பிடுற இடத்துல அதே தட்டுல தடையில்லாம கொடுக்குறேன். வாங்க, பயப்படாதீங்க. வாங்க, பயப்படாதீங்க. தைரியமா வாங்க. இது ஏன் வீடு, நான் தான் இதுக்கு சொந்தக்காரன். வாங்க, கூட வாங்க. வாங்க, பயப்படாதீங்க. வாங்க. என்னங்க சின்னம்மா, இவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு உள்ள வர்றீங்களே? போங்க. இது ஏன் வீடு, என்னை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது. சின்னம்மா, சின்னம்மா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொட்டிங்க கைய ஓடிச்சு விடுவேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சத்தம் போடாதீங்கப்பா. பிறந்ததில இருந்து பத்னியா கிடந்தவங்க இன்னைக்கு தான் அப்பா வயறார சாப்பிடுறாங்க. இது என்ன பிச்சைக்கார விடுதியா? முதல்ல அவங்களை எங்கிருந்து நடந்து அப்பா அவங்க சந்தோஷத்தை கெடுக்காதீங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாளாவது அவங்களை நிம்மதியா சாப்பிட விடுங்கப்பா. பயல உனக்கு ஏண்டா மூளை இந்த மாதிரி ஆயிடுச்சு? சோம்பேறி பசங்களை வீட்டுக்குள்ள சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன சத்திரமா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கப்பா. பசியை தவிர வேற எதுவுமே அனுபவிக்காத அந்த ஜீவன்கள் இன்னைக்கு ஒரு நாளாவது மனமாற சாப்பிட விடுங்கப்பா. பிச்சைக்கார பசங்களை உள்ள விட்டதும் இல்லாம தர்க்கம் வேற பண்றியா? இப்ப அவங்களை என்ன செய்யறப்பா? வேண்டாப்பா, தயவு செய்து அவங்களை தொந்தரவு செய்யாதீங்க. அவங்க ஆயுசுல இன்னைக்குதான்ப்பா முதல்ல சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்காங்க. அதை கெடுத்துடாதீங்கப்பா. கதாரம் இல்ல, இதான் உங்க வீட்டு மரியாதையா? ஆத்திரப்படாதீங்க தயானந்த். இத்தனை ஆளா நாம சாப்பிட்ட மிச்சத்தை அவங்க சாப்பிட்டு அறகுறையா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு வேளையாவது அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை நாம சாப்பிடுவோம். அதான் நம்ம அந்தஸ்து குறைஞ்சு போகாது. கதாரம் இல்ல, கேட்டீங்களா உங்க மகன் பேசுறத? நான் ஒண்ணும் உங்களை தாழ்வுபடுத்த பேசல, உயர்வுபடுத்தத்தான் பேசுறேன். அண்ணா இதெல்லாம் என்ன வேலை? விலகுங்க அண்ணா, வடைய விட்டு. ஏன் சும்மா பாத்துட்டு நிக்கிறீங்க? விரட்டுங்க அந்த பிச்சைக்கார கூட்டத்தை. இல்லைங்கள் அப்படி. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? என்ன செய்யலாம்? இந்த வெறும் சாதம் தவிர வேற ஒண்ணுமே இல்லையா? இருக்குங்க, படிச்ச கஞ்சி வேணும்னா சொல்லுங்க. இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும். வாங்க. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்குன்னு எனக்கும் தெரியும். இப்படியே கொஞ்ச நாள் நிம்மதியா உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இனிமே ஆனந்த எஜமானுக்காக நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டு கனவும் எந்த நேரமும் திறந்தே இருக்கணும். நமக்காக ரத்தம் சிந்தி அவருக்கு உயிரை கொடுக்க தயார். சின்ன கேட்டீங்களா அவங்க சொல்றத? இனிமே இந்த இடத்தை விட்டு உங்களை போக விடவே மாட்டாங்களாம். தவறா நினைக்காதீங்க எஜமா. நாங்க சாவுக்கு பயப்படல, ஆனா வாழ்வுக்கு தான் பயப்படுறோம்.
பெரிய எஜமான எதிர்த்துக்கிட்டா பட்டினியா கிடக்கணுமேனு பயந்துதான் அவங்க எல்லாம் முதல்ல அப்படி நடந்துக்கிட்டாங்களாம். அதனால ஐயோ, என்ன வேலை செஞ்சிட்டீங்க? இது ஏன் குடிச்சியாங்கிற அடையாளமே தெரியாம மாத்திட்டீங்களே. இப்படி எல்லாம் நீங்க செய்யலாமா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? எப்பவுமே நாம இருக்கிற இடத்தை இப்படித்தான் சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் வியாதி வராது. அடடா, பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க பசியா இருக்கிறத மறந்துட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்காக இது நானே செஞ்சு கொண்டாந்தேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. கனவில் கூட இந்த உணவுதான் எதிர்பார்த்திருந்தேன். அப்படின்னா நல்லா உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரிதான். எங்க சின்னேசமா, எங்க சின்னேசமா, எங்க சின்னேசமா, இங்க பாருங்க, இந்த கண்டாவிய பாருங்க. இந்த நிலையில குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்களை எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட சொல்றீங்க? ஒண்ணு இவங்க கழுத பிடிச்சு கொண்டுடுங்க, இல்லைன்னா இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. உங்க கால விழுந்து கெஞ்சு கேட்டுக்கிறேன். நாங்க ஏழைங்க, எங்களை வாழ விடுங்க, எங்களை வாழ விடுங்க. யார் சொன்னது என் குழந்தை செத்துட்டதுன்னு? என் குழந்தை சாகல, தூங்குறான். சின்னதம்மா, தாத்தாய் குழந்தை செத்து போயிடுச்சுங்க. அந்த அதிர்ச்சி தாங்காம அவன் பைத்தியம் ஆயிட்டாங்க. ஆமாங்க, தாய்ப்பால வத்தி போச்சு. வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கை குழந்தை 8 நாளே காலம் தள்ள முடியும். எங்களுக்கு ஏன் இந்த தலைவிதி? எதுக்காக நாங்க இப்படி சாகணும்? எங்களுக்கு சின்ன எஜமா வேணாம், சின்ன சோறுதான் வேணும். என்ன சொன்ன? சொல்றதுக்கு இனிமே என்ன இருக்குது? காத்தாய் குழந்தை செத்த மாதிரி மத்த குழந்தைகளும் அடுத்தடுத்து இனிமே ஒவ்வொன்னா சாக வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த இடமே சூன்யமாய் சுடுகாடா மாற வேண்டியதான். நான் மறுபடியும் சொல்றேன், எங்களுக்கு சின்ன எஜமா வேணாம், சின்ன சோறுதான் வேணும். சின்ன எஜமா இப்போ எங்க போறார் தெரியுமா? அவர் பட்டணம் கொடுத்து பல நாள் ஆச்சு, அதனாலதான் வீட்டுக்கு போறார். அல்லி, நான் இப்ப சொல்றது உனக்கு தப்பாதான் தெரியும், பிறகு நீயே தெரிஞ்சுக்கோ. என்னன்னா இது? எப்படி இருந்த நீங்க எப்படி மாறிட்டீங்க? ஆளே அடையாளம் தெரியாம அடியோடு மாறிட்டீங்களே. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. இது வந்து இது முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீங்க பச்சையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சாப்பிடுங்க. அண்ணா, நீங்களா இப்படி உங்க கண்ணில கண்ணீர் வரலாமா? இது என் கண்ணீர் மட்டுமல்ல, ஏழைத்தோட நீங்க அத்தனை பேர் கண்ணீரும் இதில் அடங்கிடும். அண்ணா, ஏழைங்க கண்ணீரை பத்தி எனக்கு எப்பவுமே கவலை இல்லை. அப்படி சொல்லாத ராணி. பிறகு கஷ்டத்தை பார்த்து மனம் இறங்காதவங்க மிருகத்துக்கு சமம். அண்ணா, நீ வேணும்னா அங்க வந்து பாரு ராணி. உழைப்பாளி இங்க பூரா உலர்ந்து சரியாயிட்டாங்க. பட்டினி கிடந்து கிடந்து பச்சை குழந்தை கூட செத்து போச்சு ராணி. தன் குழந்தையை பறி கொடுத்த காத்தாய் பைத்தியம் ஆயிட்டான். எத்தனை நாளைக்கு தான் அவங்களும் பச்சை தண்ணி சாப்பிட்டே காலம் தள்ளுவாங்க. ராணி, நான் இன்னைக்கு இங்க வந்ததே பட்டினி கிடக்கிற அந்த ஜீவன்களுக்காக பிச்சை வாங்கத்தான் ராணி. அவங்களுக்காக இல்லைன்னாலும் எனக்காவது மனம் இருக்கு ராணி. உன்னை மாதாவா நினைச்சு மடியென்று பிச்சை கேட்கிறேன். அம்மா, நாங்க பட்டினியா இருக்கோம், எங்களை காப்பாத்துட்டாயே. ராணி, இன்னிலிருந்து நீ எனக்கு தங்கை மட்டும் இல்லை, என் தாயும் கூட. இந்த உதவி நீ எனக்கு மட்டும் செய்யல ராணி, ஏழைங்க உலகத்துக்கே செய்திருக்கு. சீக்கிரம் போயிடுங்க, ஒருவேளை அப்பா பார்த்துட்டா. நான் வரேன் ராணி. ஏழைங்க எல்லாருடைய சார்பிலும் உனக்கு நன்றி செலுத்துறேன். கடவுள் உன்னை காலம் முழுவதும் சந்தோஷமா வைக்கணும். வரேன்.
இந்த வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்ன டாக்டர் துறதானே இப்ப வந்திருக்கிறது. நான் உங்ககிட்ட அடைக்கலம் தேடி வரலப்பா. ஆஸ்திய தேடி வந்தேன், தங்கை ஏமாத்தி பணம் பறிக்க வந்தேன், அப்படிதானே? மரியாதையா கொடு. கொடு கொடு. முடியாதப்பா, முடியாது. ஏழைங்க உழைப்பால கிடைச்சதானே இந்த பணம். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? பணத்தை வாங்கிட்டு உதச்சு வெளியே தோற்றாவனே. அப்பா, தேவைக்கு அந்த பணத்தை கொடுத்துருங்கப்பா. அவங்க எல்லாம் 10 நாளா பட்டினியா இருக்காங்கப்பா. மருந்து கொடு. நீதான் டாக்டர் ஆச்சு. இதுக்குனால கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போறாங்கப்பா. அதுக்கெல்லாம் காரணம் நீதான். போ, அவங்களை காப்பாற்ற முடிஞ்ச போய் காப்பாத்து போ. அப்பா, உங்களை கடவுளா நினைச்சு கேட்கிறேன், கருணை காட்டுங்களப்பா. கடவுள் நினைச்சிட்டியா? அப்ப போ. கருணையாம் கருணை, அது கட்டாந்தரையில விளைச்சலை எதிர்பார்த்த மாதிரி தான்டா. இந்தா இதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க பசி தீர்க்க முடியுமா தீர்த்துக்கோ. போடா. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே அவங்க அப்பா வீட்டுக்கு போய் வயிறு முட்டை தின்னுட்டு வர்றாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவர் கைய பாருங்க, அப்ப தெரியும். நான் உங்களுக்காக பணம் கொண்டு வரத்தான் போயிருந்தேன். ஆனா இந்த பலன் இல்லாத துண்டுகளைத்தான் கொண்டு வந்திருக்கேன். நிஜமா எங்களுக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. கடைசியா இப்போ ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிடுங்க. தயவு செய்து இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. வேலையா வீடு வாய். இனிமே இந்த மாதிரி யாராவது பேசுனீங்கன்னா இந்த சேனியை புறக்காடா மாத்தி சுடுகாடாக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஆனந்தேஜமா எந்த காரணத்தை கொண்டு இந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா போக மாட்டாங்க. இல்ல, கண்டிப்பா போவார். அதுவும் இப்பவே போவார். அல்லி. ஆமா குமரா, நாம உயிர் வாழணும்னா இந்த உத்தமரை பேஞ்சுதான் ஆகணும். எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு சேவை செய்ய கொடுத்து வைக்காத பாவீங்க நாங்க. இதுக்காகவா நீ வருத்தப்படுற? எப்படி நீங்க எல்லாரும் சௌக்கியமா இருந்தா எனக்கு அதுவே போதும். தோழர்கள், என்னால் இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்காக என்னை மன்னித்து விடுங்கள். நான் வருகிறேன். இப்ப நீங்க எங்க போறீங்க? மதி என்ன எங்க கொண்டு போகுதோ அங்க போறேன். உலகத்துல எனக்கு மட்டும்தானா இடம் கிடைக்காம போயிடும். உங்க மாதிரி உள்ளம் படைச்சவங்களுக்கு இந்த உலகத்துல இடமே கிடையாது சின்னேஜமா. கிடைக்காவிட்டா போகட்டும் அல்லி. மற்றவங்களுக்கு உபயோகப்படாத இந்த உயிர் உலகத்துல வாழ்ந்துதான் என்ன லாபம்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சின்னேஜமா. யார் இதயத்துல இரக்கம் இல்லையோ அவங்கதான் இந்த உலகத்தை விட்டே ஒழியணும். நீங்க கவலைப்படாம தைரியமா என் கூட வாங்க. மறுபடியும் அங்கே அல்லி? இது வேற இடம், எல்லாருக்குமே பொதுவானது. அங்க போனாதான் உங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது தெரியுது பாருங்க, ஆறு. அதை தாண்டி போகணும். சரி, அப்ப வாங்க போகலாம். நிஜமா இதுதான் நான் சொன்ன இடம். எப்படி இருக்கு? ஆஹா, பாலைவனத்திலே பூஞ்சோலை கிடைச்ச மாதிரி பரவசமா இருக்குது.
நல்ல காலம். நாங்க இருக்கிற இடத்துக்கு கிட்டக்குவே இடம் கிடைச்சு போச்சு. என்ன நீங்க வேலை கொடுத்து காப்பாற்றணும். உங்களை வச்சு வேலை வாங்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. நாங்க பட்டினியா கிடக்குறோம். காப்பாத்துங்க. நீங்க சொன்னது போல ஆனந்தையாவே எங்க கிராமத்தை விட்டு விரட்டிட்டு, ஆனா எங்க பசிய விரட்ட முடியலீங்க. என்ன அகேஷ், அவங்க சொல்றது உண்மைதானா? ஆனந்தன் உங்க இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டீங்களா? சபாஷ், அப்படியானா போய் வேலையை ஆரம்பிங்க. பொழுது சாயறதுக்குள்ள அந்த மலையை தரமட்டமாக்குங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களாலதான் எங்களுக்கு இந்த கஷ்டமும் நஷ்டமும் உண்டாச்சு. கஷ்டத்தை நாங்க சகிச்சுக்கிட்டோம், நஷ்டத்தை நீங்க தான் ஏத்துக்கணும். சரியா சொன்ன ராணி, நஷ்டத்தை நீங்க தான் ஏத்துக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? சொல்லிடுங்க கணக்கு பிள்ளை. நம்ம நஷ்டத்தை சரி கட்டுற வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பாதி சம்பளம் தான் கிடைக்கும்னா இதுதான் நியாயம். இதுல மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இவங்க செய்யற வேலைக்கு இது போதாதா? சொல்லுங்கடா, எங்களுக்கெல்லாம் சம்மதம்னு. சொல்லுங்க சம்மதம்னு. ஏன்னா பாதி சம்பளம் கொடுக்கறாரு பாரு, அதுவும் நியாயத்தோட. ஆமா, நியாயமா தான். இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்லைன்னா போங்க. நாங்களா ஒண்ணு உங்களை கூப்பிடல, நீங்களா தான் வந்து எங்க கால்ல விழுந்து வேலை கேக்குறீங்க. ஆமா, நாங்களா வந்து வேலை கேட்டா பாதி சம்பளம் தான் கொடுக்கணும் எந்த நியாயத்துல சொல்லி இருக்கு? அல்லி, இந்த பாதிக்க முடியுங்க போதும், நாம எப்படியாவது பிடிச்சுக்கிடலாம். ஆனா இல்லே, பசியும் பஞ்சமும் சேர்ந்து உங்களை கோழை ஆக்கிடுச்சு. முதல்ல சின்ன எஜமான வரட்ட சொன்னாங்க, இப்ப என்னடா பாதி சம்பளம் தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இப்படியே சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போனா கடைசியா நாம கல்லையும் மண்ணி தின்னு சாக வேண்டியதான். நான் சொல்றேன், இந்த கேடுகிட்ட அவங்க வேலையும் வேணாம், சம்பளமும் வேணும். என்ன சொல்றீங்க? இனிமே உங்க வேலை ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னா போங்க. போகத்தான் போறேன். எந்த உலகத்துல மனிதத்தன்மை இருக்கோ அங்க போய் நாங்க பொழைச்சுக்கிறோம். வாங்க போலாம். பாத்தியா கணக்குல வெண்ண திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச மாதிரி இந்த அள்ளி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இப்படி நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியுங்க. நிஜமா போச்சு போச்சு, நம்ம போட்ட பிளான் பூராவும் நாசமா போச்சு. அந்த அள்ளி பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க எல்லாரும் நிஜமாவே ஊரை விட்டு போறாங்க. அப்ப என்ன செய்யறது? நீங்க தான் பிசினஸ் மேன் ஆச்சப்பா, இது கூட உங்களுக்கு அப்படியே பேட்டா செய்யுங்க. என்ன நாம நினைச்சபடி எல்லாரும் சந்தோஷமா முடிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க எங்க கூடவே இருக்கலாம். உண்மையாவா? பெரிய முதலாளி நாங்க கேட்டதுக்கெல்லாம் சம்மதிச்சுட்டாரு. ஏ என்ன யோசனை பண்றீங்க? எப்பவுமே புலி பதுங்கிறது எதுக்கு தெரியுமா? பாயறதுக்கு தான். அப்படின்னா எதுக்கு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். இல்லன்னா இளைஞர் எந்த உருவத்திலே வருமோ சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் பயந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாது சின்ன எஜமா. அவருக்கு வேண்டியது உழைப்பு, நமக்கு வேண்டியது பழப்பு. என்ன நான் சொல்றது? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். போய் சொல்றீங்க. நிஜமா உங்க மனசுல சந்தோஷம் இருந்தா என் மனசாட்டம் வேகமா துடிக்கணுமே, அப்படி இருக்குதா? நானே கேட்டாதான் நம்புவேன். என்ன கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆனா என் மனசாட்டம் அவ்வளவா துடிக்கல. சரி சரி வாங்க போலாம். உங்களுக்காக குமரன், அஜித் தாத்தா எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இங்க வந்தீங்க? எதுக்காக கூட்டமா நிக்கிறீங்க? சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிக்கிறதானே? வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களை நேர்ல பார்த்து கேட்டுக்கிட்டு போலான்ட்டு வந்தோம். என்ன கேட்க வந்தீங்க? எங்களோட கோரிக்கையை நீங்க ஏத்துக்கிட்டதா கணக்கு பிள்ளை வந்து சொன்னாரு. இப்ப யார் இல்லைன்னு சொன்னது? அப்போ ஆனந்த எஜமா எங்க கூடவே தான் இருப்பாரு.
பேஷா இருக்கட்டும். அதோட போன மாசம் பூராவும் வேலை வெட்டி இல்லாம எங்களை வாட்டி வதச்சு கஷ்டப்படுத்துறதுக்கு 1 மாத சம்பளத்தை ஈடாக கொடுத்தீங்கன்னா வேலை பார்க்கறது கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இது அநியாயம். அரசம்பளம் தான் கொடுத்தேனே, நீங்க உங்க பொண்ணு சொன்னது மட்டும் நியாயமா? போனா போட்டுன்னு வேலை கொடுத்தா சட்டம் வேற பேசுறீங்களா? சட்டம் பேசலீங்க, எங்க திட்டத்தை தான் எடுத்து சொன்னோம். இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, வேலை செய்யறோம். இல்லன்னா இருக்கவே இருக்கு காலுங்கையும், எங்க போனாலும் பிழைச்சுப்போம். உழைப்பாளிக்கா வேலைக்கு பஞ்சம். வாங்க போவோம். தயாநிதி, வாங்க மிஸ்டர் தயாநிதி, வாங்க. மறந்து இருக்கட்டும், முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இதான் நீங்க கான்ட்ராக்டர் இருக்கிற லட்சணமா? சொல்ல காப்பாற்ற முடியாதுங்க, ஏன் வியாபாரத்தில் இறங்குறீங்க? உங்களால எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? மிஸ்டர் தயாநிதி, கொஞ்சம் உள்ள வாங்க. உள்ளேயாவது வெளியாவது ரெண்டுல ஒண்ணு தீண்டாவணும். இப்போ இவ்வளவுக்கும் காரணம் இந்த கூலிக்கார பசங்க. இவங்க மட்டும் ஒழுங்கா வேலைக்கு வந்திருந்தா இவ்வளவு தொல்லை வந்திருக்காது. இந்த தொல்லை காரணம் நாங்க இல்ல, இவர்தான். எங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுத்தா நாங்க இப்ப கூட வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதையெல்லாம் விசாரிக்க நான் இங்க வரல. எனக்கு வேண்டியது ஆஸ்பத்திரி கட்ட கல்லு. உங்களை யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டு சப்ளை செய்ய முடியுமா? முடியும். அந்த பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைங்க. நாங்க எங்க உயிரை கொடுத்தாவது உங்களுக்கு கல் அனுப்புறோம். ஆமா, அள்ளி சொன்னது போல நாங்க உழைக்க காத்துட்டு இருக்கோம். என்ன மிஸ்டர் ஆனந்தன், இன்னில இருந்து அந்த கான்ட்ராக்டை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு நாள் ஒண்ணுக்கு 200 லாரி சப்ளை செய்யணும். உங்களால முடியுமா? முடியும். 200 என்ன, இன்னும் அதிகமா வேணும்னாலும் அனுப்ப தயார். அப்ப வேலை ஆரம்பிங்க. நம்ம ஆனந்த எஜமானுக்கு எதுமா கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? என்ன, நம்ம கிட்ட 10 நாள்ல செய்த வேலைய இப்ப அவங்க 1 நாள்ல செய்யறாங்க. வடக்கு பக்கத்துல இருந்த மலையை இருக்கிற இடம் தெரியாம செய்துட்டாங்க. எந்த நிமிஷமும் ஓய்வு இல்லாம வேலை செய்துகிட்டே இருக்கிறாங்க. இருக்கட்டும். இப்படி எத்தனை நாள் உழைப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடவே மாட்டேன். இவ்வளவுக்கு காரணம் அந்த அல்லிதான். அல்லி அவ தொல்லை என்னைக்கு தெரியுமோ தெரியல. எஜமா, நான் தான் நம்பி என் பேச்ச கேட்டா என்னடா வளர்ற? ஒரு பேச்சு சொன்னா அந்த அல்லிய உங்க கால பிறகு உங்க இஷ்டம் போல வேணும்னாலும் அல்லி என் கையில் கிடைத்தா. சரி பரமசிவம், இதுதான் இடம். நீ இங்கேயே இரு. நான் போய் சமயம் பார்த்து பொண்ணு இடத்துல தாலியை கட்டி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ தைரியமா போ. சீக்கிரம் வரணும். எனக்கு இன்னைக்கு கல்யாணம் பாரு. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வெட்டி முடியும். ஐயா ஐயா, நான் பொண்ணு வைக்க வரலையா, சோறு வைக்க வந்தேன். சோறா போட சொல்றேன். இங்க உட்காரு. ஐயா, அந்த பக்கம் நாயெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஐயா, அந்த பக்கம் போட்டுருவாங்க. இங்கே இருக்கு. இங்க மூட்டையா கட்டி கையிலேயே உட்காந்து சட்டம் வரப்படாது. ஆமா, என்ன பிச்சாப்பிள்ளை இவ்வளவு நேரம் கழிச்சு வரிய? மூத்த நேரம் வந்துருச்சு இல்ல, வாங்க போவோம். பிச்சாப்பிள்ளை உட்காருங்க. இவ்வளவு நேரம் கழிச்சு வரலாமா? காமாட்சி, என்ன நின்றுகிட்டு இருக்க? போய் பொண்ணு அலங்காரம் பண்ணி சீக்கிரம் கூட்டு வாங்க. நாயா இல்ல, எனக்கு எந்தெந்த நேரத்தை எது நடக்கணுமோ அந்தந்த நேரத்தை அதாவது நடந்தாகணுங்கிறேன். என் பெத்த பெருமாள், உங்க தங்கச்சி மகனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப மட்டும் எப்படி சம்மதிச்சீங்க? விஜயாவுல இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? எது எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ அதாவது அந்தந்த நேரத்துல நடந்துதான் ஆகும். அதெல்லாம் நிறுத்த நம்மளால முடியாது. ஆமா சரிதான். ஆமா, மாப்பிள்ளை எங்க வரக்கானோம்? மாப்பிளையா? அவன் பெரிய இடத்துல வேலை பாக்குறான். அந்த கல்யாண நேரத்துக்கு வந்து தாலியை கட்டிட்டு போயிடுவான். பையன் இப்ப நடக்கிறதே இல்ல, காமையே தான் போய்கிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் 4 பேரோட தான் இருக்கான். இங்கேயும் பாருங்க 4 பேரோட தான் வருவான். அப்படின்னு ஆயிட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பாருங்க பிச்சா புள்ள, இந்த கல்யாணம் நடக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப திருப்தி. என் பொண்ணு இருக்கே, அதுக்கு ஒரே சந்தோஷம். கட்டினா அவனைத்தான் கட்டுவேன்னு ஒத்த காந்த 3 நாளா நிக்கிறான். என்ன அழுகச்சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம பொண்ணு காலையில முளா அப்படி தின்னுக்குள்ள கைய விட்டுருச்சு. அதே கைய கொண்டு போய் அதெல்லாம் சரியா போடும். தாலி கட்டி முடிஞ்ச உடனே 4 குடம் தண்ணீர் தலையில விட்டா சரியா போடும்.
டீச்சர் தம்பியா நல்ல நேரம் தெரிஞ்சுதாங்க வந்திருக்கிறேன். ஆமா என் பொண்ணுக்கு கல்யாணம்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ வந்துட்டனுங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எல்லாம் தயாரா இருக்கு. மாப்பிள்ளை கோசம் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இருக்குதுங்க தம்பி உட்கார். இருக்குதுங்க. வெட்கப்படா தம்பி, உட்காரு. சும்மா உட்காரு தம்பி. அங்க என்ன பறக்கிற? இப்படி உட்காரு. பொண்ணு உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, நீ உட்காரு. தம்பி நம்ம தாயத்து எப்படி? இதுவரை பரவாயில்லைங்க. இனிமையாவது எப்போ அப்படியே தான் இருக்கும். இது வரைக்கும் நான் தாயத்து கொடுத்து திரும்பினதே இல்ல. ஆமா தம்பி, கல்லுப்பட்டியில இருந்தா வரியா? ஆமாங்க. வர வழியில நம்ம மாப்பிள்ளை வண்டி ஏதாவது தென்பட்டதா? உங்க மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாதுங்களே. என்ன தம்பி இப்படி கேக்குற? கல்லுப்பட்டி கல்லு கான்ட்ராக்டர் கண்ணாகரம் பிள்ளை இல்ல? ஆமா. அவர்கிட்ட பொட்டில ஒரு பையன் கருத்த பையன். அவரா உங்க மாப்பிள்ளை? அவன் தான் நம்ம மாப்பிள்ளை. இருங்க, பட்லர் பரமசிவமா உங்க மாப்பிள்ளை? பரமசிவன் தான் நம்ம மாப்பிள்ளை. என்ன தம்பி கல்லு மாதிரி இருக்க? தம்பி ஏன் இப்படி இருக்க? என்ன தம்பி இது? பட்லர் பரமசிவன் தான் உங்க மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் என் நெஞ்சு தம்பி அழுகுற. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தம்பி தம்பி, என் மாப்பிளைக்கு ஏதாவது ஆபத்தா? என்ன தம்பி சொல்லுவேன்? இப்படி சொல்றேன், என் மனசு வருதே. என் மாப்பிளைக்கு ஆபத்து தானா தம்பி? ஆபத்தே மாப்பிள்ளை. ஆபத்து சொன்னீங்க. எங்க ஆபத்து? எப்படி ஆபத்து? ஏன் ஆபத்து? சொல்லுப்பா, விவரமா சொல்லப்பா. இந்த கல்லுப்பட்டியில இருந்து வரல, கல்லுப்பட்டியில இருந்து ஏன் ஒரு ஐநாட்டாளு கோயில் இருக்குதா? கோவில் இருக்குது. அந்த கோயில் ஆமாங்க, கோவில். மாப்பிள்ளை அடிச்சு போட்டாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மங்களா மங்களா, எப்படி எப்படி சாமர்த்தியம்? என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? மணப்பந்தல்ல தாலியை கட்டி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னில்ல. இந்த பத்தியா மணப்பந்தல். உனக்கு அவ்வளவு தூரமா? இந்த ஊர்ல இந்த மத்தசூரி பெற்றவர்கள் பேரை கேட்ட அழுகிற பிள்ளை வாய மூடும். நீ வந்து என் மாப்பிள்ளை அடிச்சிருக்க. அப்படி ஆடுறா நீ? இந்த ஊர்க்காரனா வெளியூர்காரனா? காட்டு மோட்ட நான் பாக்குறேன். ஐயோ, இவன் தாயா என் மாப்பிள்ளை. இவனை யாருங்கெல்லாம் அடிச்சு நல்லா அடிப்பீங்களா? பரவசிவா, ஒன்னு அடிக்கிறதுக்கா நான் இவ்வளவு ஆட்கள் எல்லாம் செத்துக்கிட்டு வந்து பரவசிவா என்ன செய்ய போறேன்னா? பெருமாளே, ஏதோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு. முதல்ல ஆஸ்பத்திரி தூக்கு. நீ ஒண்ணு சும்மாரியா? பூச்சி பேசிருக்கானு பாரு. இப்படியே கொண்டு போய் தாலியை கட்டிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி எடுத்துக்கிட்டு போவோம். யார் யாரோட பணத்தை செலவு பண்ணுவா? கையில இருந்த பணம் எல்லாம் அரிப்பு வச்சு விட்டது. மூச்சு பேச்ச காரண மூச்சு பேச்சு இல்லையா? பரவச்சுவா 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 என்னங்க மாப்பிள்ளை எனக்கு மேடம் தான் எப்படி முடியும்? மாப்பிள்ளை அழைப்பா. மாப்பிள்ளை மூச்சு பேச்சு இல்லாம அடிபட்டு கிடக்காரு. மாப்பிள்ளை அழைப்பா. ஆஸ்பத்திரிக்கு அடிபடுற கை வைக்க. ஐயா, தீக்கார மருந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடுறாங்க. ஐயோ, தீக்கார மருந்து பொண்ணை கூட்டு ஓடுறானா? மங்களை ஓடிட்டானா? மாப்பிள்ளை உங்களை எங்கேயும் போல. உனக்கு அடிபட்டு இருக்கு, அழிச்சு இதுக்குதான் நான் அப்பவே சொல்றேன், இந்த தகராறு வேணாம், பெண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க. பேசாம
ஆஸ்பத்திரிக்கு பாத்தீங்க ஆஸ்பத்திரி போறதுக்கு மேடமா என் மாப்பிள்ள அதிர்ஷ்டக்காரர்கள் நடக்க சீக்கிரம் வந்தா அதிர்ஷ்டத்தை பாரு. என்ன தெரியுமா என்னாச்சு? அதை பாரு. அடே இது நிஜாரப்பா, காலுக்கு போட்டுக்கிறது. போய் சரியா போட்டுக்கிட்டு வா. புது தையக்காரன் போல் இருக்கு. இங்க பாருங்க ஆனந்தஜமா, இங்க ஒரு ஓட்டையை கூட வச்சுட்டான், இங்க ஒரு பித்தான கூட வச்சிருக்கான். தச்சவன் பேர்ல தவறணும் இல்லாஜி. நீதான் ஒரு பட்டனை விட்டுட்டு ஏத்த இறக்கமா போட்டுக்கிட்ட. உள்ள வச்சுட்டான். திரும்ப கைய பின்னாடி நேட்டு. அடாடே, இது முழு பக்கம் போடுற சட்டை போல் இருக்கு. பாரு, மைனர் மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் என் புது சட்டை போட்டுக்கல? நான் போடுறதை விட நீங்க போடுறத பார்க்கறதுலதான் எனக்கு சந்தோஷம். இதை எங்க அப்பா முன்னாடியே செஞ்சிருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கு. ஓஹோ, இதெல்லாம் நினைச்சுதான் இப்படி அசந்து போய் உட்காந்துட்டீங்களா? வசதி இல்லை. இந்த வசதி நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் ஏற்பட்டா எப்படி இருக்கும் நான் நினைச்சு பார்த்தேன். நல்லா தான் இருக்கும். அதுக்காக நீங்க இப்ப புது சட்டையே போட்டுக்க போறது இல்லையா? எங்க பஞ்சத்தை போக்க பாடுபட்ட நீங்க இன்னும் பஞ்சாவே இருக்க போறீங்களா? அது முடியவே முடியாது. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி, இன்னைக்கு தான் என் மனசு ஒரே அடியா சந்தோஷத்துல மூழ்கி போச்சு. எனக்கு கூட தாங்க அப்படி இருக்கு. முதல்ல நீங்க என் குடிசைக்கு விருந்தாளியா வந்தப்போ உண்டான சந்தோஷம் மாதிரி மறுபடியும் இன்னைக்கு தாங்க எனக்கு உண்டாச்சு. அதெல்லாத்தையும் இப்ப நினைச்சா கூட கனவு போல இருக்குது அள்ளி. உங்க வீட்டண்ட நாங்க வந்ததும், எங்களை எச்சல சாப்பிடாம நீங்க தடுத்ததும், நீ என் கன்னத்துல அடிச்சதும். போங்க. சரி, ரொம்ப நேரம் ஆயிட்டு, நீ போய் படுத்துக்க. மிச்சத்தை நாளைக்கு பேசுவோம். நீங்க சொன்ன மாதிரியே அள்ளிய ஷெட்டில் அடைச்சு வச்சுட்டேன். சரி போ. இனிமே அந்த அள்ளி தொல்லை அறவே இருக்காது. அவ கொட்டம் தர மட்டும் ஆயிடும். அப்பா, என்னம்மா? அள்ளிய மெதுவா பேசு. எதுக்குப்பா ஷெட்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க? நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காணும். ஆனந்த இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அவதான். அதுக்காக அவளை பழிக்கு பழி வாங்கி வஞ்சம் தீர்த்தாதான் என் மனம் நிம்மதி. ராணி இது நியாயம் இல்லை. கேவலம் பணத்துக்காக குணத்தை மறந்து இப்படி பெருவாங்க நினைக்கிறது நல்லதில்லைப்பா. நல்லது கெட்டது பார்த்தா உலகத்துல வாழ முடியாது ராணி. விடு வழியே. வேண்டாப்பா, மனித தன்மையை மறந்து மிருக வரைக்கும் இடம் கொடுக்காதீங்கப்பா. அது நம்ம குடும்பத்தை அழிச்சிடும். நம்ம கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும். இல்லை, முடியாது. முதல்ல என்னை கொள்ளுங்க, பிறகு உங்க இஷ்டம் போல எது வேணும்னாலும் செய்யுங்க. அப்பா, 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 நீங்க இவ்வளவு கீழ்த்தரமாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. அப்பா, நீங்க என்ன செய்தாலும் சரி, நான் விடவே மாட்டேன். அப்பா, 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 அண்ணா, அப்பா இங்க. அவர் செய்த கொடுமைக்கு இனி எந்த முகத்தோடு இங்க இருக்க முடியும்? இந்த ஊரை விட்டே போயிட்டார் ராணி. பிள்ளை பெண்ணுங்கிற பாசத்தை விட அவருக்கு பணத்து மேலத்தான் நேசம். இந்த மாதிரி மோசமான உள்ளம் படைச்சவங்க கதியை இப்படித்தான் ராணி. ஏன், நீ கூட தான் எத்தனையோ தடவை பாட்டாளிகளை கேவலமா பேசி பரிகாசம் செய்திருக்கு. எந்த உழைப்பாளிகளை நீ கேவலமா எண்ணி உதாசீனம் செய்தியோ அதே உழைப்பாளிங்க உதவியால் தான் ராணி நீ இப்ப உயிர் பிழைச்சிருக்க. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் இல்லை. இதோ இந்த குமரங்கிட்ட கேள். இந்த உத்தமன் தான் உயிரை காப்பாத்தினார். வாங்க அஜீஷ், அள்ளியை பார்த்துட்டு வருவோம்.
கொஞ்சம் நில்லுங்க. நீங்க ஏழ்மையா வாழ்ந்தாலும் இதயம் உள்ளவங்க, இரக்கம் உள்ளவங்க. மனித தன்மை இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறதுக்கே உங்க மாதிரி உள்ள உழைப்பாளுங்க தான் காரணம்னு நான் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அவ்வளவுதான், தீந்து போச்சு. இனிமே நீ கேட்டாலும் இல்லை. இனிமே நீங்க கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அப்பா பாப்பா, இந்த மருந்து எவ்வளவு காசு? அப்போ கொஞ்சம் வெல்லம் கொண்டு வர சொல்லட்டுமா? இனிப்பா, நீங்க பேசுறதே போறோம். எஜமா, எஜமா, என்ன மாதிரி? இங்க பாருங்க எஜமா. பயங்கர கார் விபத்து. விரைந்து சென்ற கார் ஐயம்பேட்டைக்கு அருகில் உருண்டு விழுந்து எரிந்தது. கல்லுப்பட்டி கான்ட்ராக்டர் கருணாகரன் பிள்ளையோடு சென்ற பொன்னம்பலம் என்ற கணக்கப்பிள்ளை விபத்தில் தூக்கி எறியப்பட்டு பிணமானார். காரை ஓட்டிச் சென்ற கருணாகரன் பிள்ளை தீக்கிரையாகி சாம்பலாகிவிட்டதாக ஊகிக்கப்படுகிறது. காப்புக்கார கந்தா விட்டு காக்கா கூட உட்காராது. எழுந்துச்சு போடா. நீ உட்காரணுமா? சாயம் அந்த தூணு பக்கம் இடம் தான் ஏராளமா இருக்கு. இடம் கிடைச்சா எங்க வேணா உட்காந்துருப்ப. தலைக்கும் தேசமும் குழந்தைகிட்ட பயப்பட போகுது. ஐயோ, என்ன நெய்ய எழுந்துச்சு போடா. சின்ன பொது சொத்துறாப்ப ஏழை போல உட்கார்றதுக்கு கட்டி வச்சிருந்தேன். இப்படி சொல்றீங்கன்னா திண்ணையாக தான் வீடு கட்டுறாங்க. நான் போறேன். என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு திண்ணைக்கு வருவேன். அப்படி வந்தாலும் உன் வீட்டு திண்ணைக்கு வர மாட்டப்போ. திண்ணையிலையும் பெரியவனை பண்றான்டா. உழைப்பாளி பெருமக்களே, உங்களின் உண்மையான உழைப்பால் கிடைக்கப்பெற்ற ஆதாயத்தைக் கொண்டு இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இதனை ஆணுக்குறி வீடாக அன்பு கூடாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுமாறு உங்கள் அனைவரையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, நமக்கு கிடைத்திருக்கும் இந்த இன்பத்தைப் போல உலகத்தில் உள்ள நாடுகள் அனைவருக்கும் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். இனி நமது உதடுகளை திறப்பதை விட இதயத்தை திறப்பதுதான் நல்லது. எப்போதுமே வெற்றி தோல்விகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட கடமையிலே கவனம் வைப்பதுதான் நமக்கு நன்மை பயக்கும். அத்துடன் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். நண்பர்களே, நாம் கடந்த 6 மாத காலமாக நான் எவ்வளவோ பேச வேண்டும் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் நல்ல விதமாக இந்த படபடக்கும் வெயிலிலே நாம் நல்ல விதமாக நான் முன்னேற வேண்டும் என்றுதான் நான். ஆனால் இப்பொழுது நான் இந்த கூட்டத்தை கேட்டு நான் பயப்பட மாட்டேன். நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இருந்தாலும் இப்பொழுது பேச்சு முடித்துக் கொள்கிறேன். இந்த காலனியின் திறப்பு விழாவை அஜீஸ் தாத்தா அவர்களது கரத்தாலே திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போறேன்.
வியாதித்த உள்ள வரக்கூடாது போர்டு போட்டு தெரியல. போயா. பெரும் வியாதி இல்லடாப்பா, பசி வியாதி. அப்பா 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 பசி காதடிச்சுன்னு போகுது, ஏதாவது கொடுற. போ வேற இடம் பாரு. அப்ப அந்த நாய்க்கு போறதுல கொஞ்சம் கொடுக்க கூடாதா? அதுக்கு போட்டா நன்றி இருக்கும். போயா. நாய் நன்றி உள்ளதுதான். மனிதனுக்கு 6 அறிவு என்று மனிதனே எழுதி வைத்துக் கொண்டார். நாய்க்குத்தான் 6 அறிவு, மனிதனுக்குத்தான் 5 அறிவு. போடு அதுக்கு. நான் அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். நரக மேல்லோகத்தில் இல்லை, இங்கே இருக்கு. பசி 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 பசி. ஆமா, நாங்க பணம் தர்றேன், வாங்கி சாப்பிட்டு. பணம் வேணாம், பணம் தான் அவ்வளவு முன்னேறி இருக்கேன். பணம் வேணாம், சோறு போட்டா போதும். சோறு தானே, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்புறேன். வாங்க. போடுறியா? போடுறியா? என் கூட வாங்க. படிக்காதவன் போல் இருக்கு. படிக்காதப்படுற இன்னும் வேணுமா? கடவுள் எங்கெங்கயோ இருக்குன்றாங்க. ஏழைங்க வீட்டுலதான் இருக்கு. இல்ல யாரு யாருன்னு தெரியலப்பா. பசினாரு. பசியா இருந்தா வரலாம் போறவங்களுக்கு சோறு போடுறது சத்தனமா சாவடியா? போடுற சோத்த கப்பா போற, சும்மா அடிச்சு மூஞ்சி போடலாம். போறாங்க போறாங்க கையே கையே. அப்பா தமிழ்நாட்டுல தலை சிறந்த தர்மம் சொல்றவங்கப்பா. பிச்சைக்கார பயலுக்கு பேச்சு வரையா பேச்சு? என் பேச்சு கேட்க இந்த காலத்து பிச்சைக்கார பசங்களுக்கு வாய் ரொம்ப ஜாதி. அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. போடா தம்பி, நீ ஏன் வருத்தப்படுற? உங்க அப்பன் செய்யறது ஒண்ணு புதுசு இல்ல. நான் செஞ்சேன் ஒரு காலத்துல, அது உங்க அப்பா எப்ப செய்யறான். போடா பிச்சைக்கார பயலா. கருணாகரம் பிள்ளை, நீ மற்றவர்களுக்கு செய்த துரோகம், வஞ்சகம் எல்லாமே உனது வாழ்க்கையில் எதிரொலிக்க தொடங்கிவிட்டன. இதனின்று தப்பிக்க ஒரே வழி, ஒரே முடிவு. புறப்படு கல்லுபட்டி. புத்தியற்ற உனது செயலால் விளைந்துவிட்ட தீதுகளை விலைக்கு மன்னிப்பு கேட்டு. யாரிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்பது? உன் மகனிடத்தில். என் மகனிடத்தில்? இன்னுமா உன் ஆணவம் அடங்கவில்லை? ஆனந்தன் உன் மகனானாலும் அறிவுள்ளவன், தொழிலாளிகளுக்கு நல்ல பாதை வகுத்துக் கொடுத்த உத்தமன். அவனிடம் மன்னிப்பு பெறுவதால் உன் அந்தஸ்து பாழாகிவிடாது. ஓ ஓ ஓ. உண்மையாவே நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் இந்நாட்டு மன்னரேங்கிற பாட்டை கேட்ட உடனே நானும் மன்னனாவே மாறிட்டேன். ஆமா, அப்ப உங்க மந்திரி எங்க? ஓஹோ, புரியுது புரியுது. முதல்ல இந்த மன்னருக்கு மந்திரி யாருன்னு தெரிஞ்சாதான் நான் என் மந்திரியை சொல்லுவேன். நீங்க யாருமே சொல்ல வேணாம், அதை நான் சொல்றேன். இந்த 2 மன்னர்களுக்கும் யார் யார் மந்திரியாக இருக்க வேண்டும் என்பதை யாம் நெடுநாளைக்கு முன்பே தீர்மானித்து விட்டோம். அதாவது அகில உலக புகழ் பெற்ற நமது ஆனந்த மன்னருக்கு அருமை மந்திரியாக அல்லி தேவியார் பதவி ஏற்க வேண்டும். தீர தீர சூர பராக்கிரம நமது குமர மன்னருக்கு அன்பு மந்திரியாக ராணி தேவியார் பதவி ஏற்க வேண்டும். அன்று வாழ வகையற்று வாடி கிடந்த மக்கள் இன்று மலர்ந்த வாழ்வோடு பூரித்து நிற்கின்ற காட்சியை பார். அன்று நீ அடிமைகள் என அலக்கடித்த அபலை மக்கள் இன்று எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று கூறும் அளவிற்கு உயர்ந்துவிட்ட அவர்களின் அறிவாற்றலை பார். அன்று அவர்களை அலட்சியப்படுத்திய நீயே இன்று அவர்களை அணுகி அபயம் கோர வந்திருக்கிறார். என்ன இருந்தாலும் இது மானக்கேடு, வெட்கக்கேடு. இருந்து மட்டுமே இந்த உலகத்தை விட்டு போய்விடும். இனி இந்த உலகத்தில் உழைப்பவர்களுக்குத்தான் இடம் உண்டு. உன் போன்ற உளுத்தர்களுக்கு இங்கு இடமில்லை. போ போ போ.
பயப்படும்படியா ஒண்ணும் இல்லை ராணி. வெறும் பசு மயக்கம் தான். அல்லி சீக்கிரம் போய் ஏதாவது ஆகாரம் கொண்டு வா. இதோ பாவம். எத்தனை நாளா பட்டினியோ தெரியும். என்ன விடுங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் இங்க இருந்து போயிடணும். ஏன் போகணும்? நீங்க இங்க இருக்க மாட்டேன். இங்க கூடவே இருக்க மாட்டேன். இங்க இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். நான் தகுதி இல்லாதவன். ஏன் என்ன காப்பாத்துங்க? நீங்க அப்படி சொல்லவே கூடாது. உங்களை பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியும். நல்லவனா? நானா? தொழிலாளிகளை ஏமாறாதீர்கள். நான் நல்லவன் அல்ல, பொல்லாதவன், பாவி, துரோகி. வீணா எதுக்காக இப்படி வேதனைப்படுறீங்க? தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. முடியாது. என்னை விட்டுருங்க. என்னை விட்டு இத பாருங்க, உலகத்துல தவறு செய்யாதவங்க யாரு? உணர்ந்து திருந்திட்டு அதுவே போதும். இல்ல, பணத்தாசையால பண்பு மறந்தவன், தொழிலாளிகளை கசைக்கு பிடிஞ்சு வேடிக்கை பார்த்தவன் நான். பாவி. உங்களே இப்படி நொந்து கொள்ளும்படியா என்னதான் நடந்தது? நீங்க யாரு? ஆனந்தா, குமரா, உங்க இருவருக்கும் என்னை அடையாளம் தெரியவில்லையா? உங்களிடம் மன்னிப்பு கேட்க தகுதி இல்லாதவன், கருணையே இல்லாதவன், கருணாகரன். அப்பா, அப்பா, வேதனைப்படுத்தாது அப்பான்னு சொல்லி உங்களை பெத்தவேன்னு சொல்லவே வெக்கப்படுறேன். ஆனந்தா, அப்படி சொல்லாதீங்க எஜமா. நாங்க உயிர் வாடுறதே நீங்க பெத்தெடுத்த இந்த செல்வத்தாலதான். இது மாதிரி நல்ல உள்ளம் படைச்ச ஆனந்த எஜமான எங்களுக்கு கொடுத்த உங்களையா போக விடுமா? முடியாது எஜமா, முடியவே முடியாது. எஜமா, உண்மையிலே நீங்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள், உத்தமர்கள், உழைப்பாளி.